शेषाद्यमुञ्चकनशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जवृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य श्रुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् பக்தான்முதேத்தியாதியாழினீஷவேதத்தியல். ஆழ்வார் அந்யோபதேசத்துக்குள்ளே பேசின்றிருக்கார். அவர் அந்த எம்பெருமான் இடத்திலே தென்திருப்பேர் எம்பெருமான் இடத்துக்குள்ளே மகளிடை காதலிடத்திலே அபகிருத்த சித்தையா நாள் அப்படின்னு சொல்றார். நெஞ்சு தோன்ற மாதிரி விடக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் என்று சொல்றார். மூணாம் பாசரத்தை தோழியானவள் பரசரல்லா வேறையெல்லாம் மூடி போயிட்டான். இந்த மாதிரி திருத்த முடியாது அப்படின்னு அந்த தோழிக்கு வேற என்ன சொல்றார்? இழந்த எம்மாவை திறத்து போன நெஞ்சனாரும் அங்கே வழிந்தார். யாரை கொட்ட ஓரக் கடவுளை போலா எங்கும் எழுந்தனன் வேறத் தொழிலென்றோங்கு தென்திருப்பேரில் வைத்திருந்தா முழு செங்கற் கையன் மாயத் ஆழ்ந்தேன் அந்நேர்கள் என்னை என் முறிந்தே. அவனுடைய குணகேஷ்டிதங்களிலே அகப்பட்டவன் நெஞ்சும் அங்கே போயிற்று. இனி யாரை கொண்டு ஒரு போக்குடன் நியமிக்கிறதா தாழாரை சொல்லுகிறாள். நெஞ்சு அங்க போயிடுத்து, முந்துத்து நெஞ்சு. நான் என்ன பண்ணிட்டோம்? ஏதேனும் ஒன்றை கொண்டு வருந்தியாசிரம் போருபோக்காதே இங்கனை செய்யலாமோ என்று பொடிகிற தாய்மாரை குறித்து என் நெஞ்சம் இவனாலே அபகிருத்தமாயிற்று, நான் எத்தை கொண்டு பொறுபோக்குவது என்கிறாள். நெஞ்செங்க போயிடுத்து? மகதரன் படை காதலை போயிடுத்து. எருகுண்டு காலத்து போக்குறது நானும் நிறையும் இழந்தது என்றவிடம் உபரட்சணமாகாரே அனுபாஷத்தை நிறமிழந்தவையும் தோற்கச் சொல்லாதிருந்தாள். நிறமும் அழிந்தது. அத்தனையுள்ளது நாம் சர்வஸ்வகரணம் பண்ணுகை போய் நமக்கு உள்ளத்திலே ஒன்றை சிதறு கொண்டு போகையாவதன் என்ற அபிமானத்தை இப்போதே மீட்டுக் கொண்டு வருகிறேன் என்று தெரித்து போன நெஞ்சம் அங்கே படையற்றது. நம்மை பார்த்து அவன் கஷ்டப்படும் ஸ்திதி எதிரிச்ச இந்த நெஞ்சு போய் நான் ஒரு மீள்திண்டு வரைந்து என்று போயிடுத்து. ஆனா அங்கே படையற்றது, நின்றுடுத்து. என் நெஞ்சனாரும் அங்கே ஒழிந்தார். அங்கே புக்காரையும் தம்படியாக்கிக் கொண்டார். இவர் போனாரோ இல்லையோ அந்த நெஞ்சையும் அவரோகமே ஆக்கி கொண்டுட்டார். பிரியேன் என்று சொன்ன வரி இத்தலையை பிரிந்து நினையாதிருக்கிறார். நெஞ்சினா அலைந்த பரிவட்டமன் தாமும்மாய் அணுக்கெடுத்து திரியான் என்றாராய்த்து புளூரல்ல சொல்றார். நெஞ்சு போகல, நெஞ்சினார் போனார், அங்கே மாற்றின்றார். பரவேக்ஷியாமிஜமாகிறேன் என்று தூசி தலையிலே வியாபரிப்பேன் நான் என்றாதரே ஸ்ரீ விபீஷணாழ்வான். ராமாயணத்துக்கு வந்துட்டார். நிதன் தொடக்கமான விழந்தனை அடைய மீட்பராக சொல்லி போன நெஞ்சனாரும் அங்கே கால் தாழுத்தார். ராமாயணத்துல சத்ருபக்ஷி எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லும் அப்படி ராமரு கேட்டார். எல்லாம் அந்த வாகினி சொல்றேன் ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னார். அந்த மாதிரி இதுவும் போச்சு. இன்னும் நமக்கு அட்வொகேட் பண்றது இப்படி நினைச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார்? அங்கேயே வினை தலையிலே படையெடுக்குமா போலே வரிசையின் கொடுத்து தம்மோடு சாமியா பத்தியும் கொடுத்தார். சாமியா பத்தி கொடுத்துறார் நெஞ்சுக்கு. அப்படி என்ன திரும்ப வராத மாதிரி
நீ இங்கே இரு, என் மாதிரியே இரு, நெஞ்சு நெஞ்சுக்கே சாமியா பத்தி கிடைச்சது, எல்லாம் மறந்துடுது நம்மையும். வினை தலையிலே படையெடுக்கையாவது யுத்த சமயத்திலே எதிர்த்தலையிலே சேனியை கந்தத்திலே ஆக்கிக் கொள்வதை. எந்த மாதிரி அப்படின்னா, சேப்படை போச்சு சத்ருபட்சத்தை தன் பக்கம் ஆக்கிக் கொள்றது, அந்த மாதிரி ஆக்கிக் கொண்டுட்டார் இந்த நெஞ்சை. ராஜாக்கேச விபீஷண ராஜாக்கேச விபீஷணா இந்த போலே வரிசை பற்றி தெரியார் என்றார். விபீஷண சரணாகதியில இக்கரையிலே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் கொண்டார் ராமர். நீ தான் நெக்ஸ்ட் ராஜா அப்படின்னு. அந்த மாதிரி நெஞ்சுக்கு பட்டாபிஷேகம் கொண்டார் ராவணன். முன்னே அவன் சோத்தை உண்டு சிறுசாரணர்களை சுகுசாரணர்கள் விபீஷணாய் ராஜா என்பான் என்னென்றில் எடுத்து உரு வழியாதே கிடந்தாலும் புள்ளி குத்தினால் அத்தை கடித்து மேலே போமா போதே முடி கொடுக்கும் அவர் கையாலே வைக்கையாலே. ராமருடைய ஆஸ்வாசனத்தாலே அவன் ராஜாவாய்த்தான் விபீஷணன். அந்த மாதிரி இந்த விபீஷணன் போல் இருக்கும்படியான நெஞ்சை தன்னவக்கம் சாமியாபித்து பண்ணிக் கொண்டார். ராவணன் குரோரியத்தை அறிந்து வைத்து புலிசாதை எங்கன் சொல்லுவான் என்பதில் சித்திரன் குத்துமோ என்றிருந்தார்கள். நிறவரை கொண்ட வினை செய்யலாம் என்று தரன் கொடுக்கருதே இந்நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தார். நிறம் மீட்கப் போனாரும் நிறம் கொண்டு போனாரோடத்தார். அவர் மாதிரி ஆயிட்டார். யார் மாதிரி? அந்த எமரான் மாதிரி என் நெஞ்சும் ஆகிவிட்டது. பித்தளையில் வெறுமை கண்டு போனதும் புஷ்கல்யம் கண்டு போரவனோடு ஒத்தது. புஷ்கலமாய் இருந்தான் அவன். நானே செருகுமோல எதிர்ந்தேன். நான் கொண்டு வரேன் போய் அவனோட தானும் புஷ்கலமாய் இருந்தெடுத்து. பண்டு நெஞ்சிழந்தவர்களும் வருந்தி தரித்து சிலரோட வெத்திகீத்தனம் பண்ணியிருந்தவர்களோ நீயும் அப்படியே வருந்தி ஆகிரும் சிலரோட காலக்ஷேபம் பண்ண வேண்டாவோ. இனி உழன்று ஆரை கொண்டென்னு சாகோ. உழன்று வருந்தி என் நெஞ்சை இழந்த பின்பு இது துக்கப்பட்டு ஆரோடே கூடுவது, எத்தை சொல்லி நான் காலம் போக்குவது. லங்கையிலே இருந்தவளுக்கு ஒருவனாதல் ஒருவன் குடியாதல் உண்டோ. பெரிய விராட்டியார் சீதா விராட்டியாருக்கு லங்கையிலே ஒரு வீழ்நாழ்வான் உதவியாக இருந்திருந்தார். அதுவும் இல்லையே எனக்கு. ஜேஷ்டா கன்யா அனலானாமா விபீஷண சுதா கபே. அனலான் சுபீஷண பெண். அவளை தெஞ்சத்தை சொப்பனத்தை விவரிக்கிறார். சீதா பிராட்டிக்கு ஒத்தாஷாய் இருந்தார். இங்கே இருந்தே அங்குத்தை காவால் ஒருக்கிறான். கபே ஓரோ அவஸ்தைகளிலே நீ விருப்பமா போலே கான் இவளும் ஓரோ திசைகளிலே உறவல் அப்படி பல செல்லியன் உன்னோடு பால் ஒரு தீ. ஒன்று மாதிரி ஒரு அம்மா இருந்தா. யாருக்கு? சீதா பிராட்டிக்கு அனலா அப்படி விபீஷணம் பண்ணிருந்தா. அவள் எல்லாம் நீ சொல்லிட்டு இருந்தா. அவசரங்கள் நிறைய ஆயிருக்கு. சீதா பிராட்டிக்கு நாம் ஒரு கூட்டிண்டு போயிடலாம், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம்போ ராட்சசிகள் பக்கத்துல சொல்றான். ஒன்ன மாதிரி ஒருத்தி இருந்தாள். தேகாத்மாபிமனகளான சம்சாரிகளை கொண்டு போது போக்கவோ, ஈஸ்வரோகம் என்றிருக்கிற பிரம்மேசானவர்களை கொண்டு போது போக்கவோ, பகவத் அனுபவத்திலே அனன்யார்களாய்க்கு நிச்சூர்களை கொண்டு போது போக்கவோ, இத்தலையை உரி சூரை கொண்டு போனவனை கொண்டு போது போக்கவோ, ஆரை கொண்டெத்தை விஷாவுவது. 4 பேர் எனக்கு சமரம் இல்லை. சம்சாரிகள், நித்தியசூரிகள், தேவதைகள், அவன்
4 பேரும் எனக்கு தேட்டமாகார்கள். ஆரை கொண்டெட்டே விஷாவுவது சமாத்வாதிசத்திராகும் என்று சொல்லலாமலே இவளுக்கும் அப்படியே நமக்கும் ஏதேனும் உண்டோ தலைவியில் அவதியாத்து இருக்கிறபடி ஆரை கொண்டு நெஞ்சு போலே நமக்கு பாங்காஞ்சிருப்பாருண்டோ. தமிழ்லேஷ சமயத்திலே நெஞ்சு சந்தோஷப்பட்டது, ஆரைக்கொண்டு எத்துஷாகும் என்று அதே அங்கு போயிடுத்து. ஆனால் செய்ய கொடுப்பதென்னென்னில் அங்குத்தை இது இங்கே நடையாடான் என்று பின்பு நாமும் அங்கே போய் புகுமத்தனை. நான் ஒரு பிளான் சொல்றேன், என்னை கொண்டு போய் அங்க விட்டுடுங்க. ஊதங்கிடந்த கடல் போலே இருந்துள்ள வேரகோஷமானது எங்கும் பரம்பார் என்றது தென் திருப்பேரியில் வீத்திருந்தா வேதானாம் சாமவேதோஸ்மி என்கிற சாமத்தினியாய் கிடைக்கும் அத்தனை பார்த்த விடமெங்கும் வந்து ஊரிலே அவ்விருப்பை கண்டு முக்தர் சாமகானம் பண்ணி வீதிக்கு போக்கு விடுமா போலே வேதத்தனியானது ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை கட்டி பிரதினியரானுக்கும் மாயத்தாழ்ந்தேன் அவனுடைய ஸ்மித வீக்ஷனார்களே மீளவண்ணாறுபடி அகப்பட்டேன். பிராப்தி உண்டு என்ன சீரும் அத்தனையும் எனக்கு அங்கதான் பிராப்தி உண்டு அப்படின்னு நீங்களே சீரு பார்ந்துருங்கோ, ஏன் கோச்சுக்கிறீங்கோ. சீத்தத்துக்கு எதிர்த்தலையும் வேண்டாவோ தர்மி உண்டாய் முனிய வேணுமே. மாயத்தாழ்ந்தேன் என்னை என் முனிந்தே சுவாதீன பெறையென்றோ முனிந்தால் பிரயோஜனம் உள்ளவது. நான் சுவாதீனமில்லை, அவனுக்கு ஆள்பட்டாச்சு. கொண்டு போய் என்னை என்னை கோச்சுட்டு என்ன வந்து ஒன்று கிடைக்காது. முனிந்து சகடம் உதைத்து மாயப்பேய் விலையுண்டு முருதிர போய் தெரிந்து விடலுக்கு கண்ணிருந்தா கண்ண விரானுக்கின் பெண்ணரோத்தேன் முனிந்திரி என் செய்தீர் அந்த நீர்கள் முன்னியவன் வந்து வைத்திருந்த கனிந்து விடல் திருப்பேரிக்கே பாலம் தரவென்னை காட்டுமினே. முனிந்து சகடமுதைத்து மாயம் பேய் முலை உண்டு மறுதிரு போய் முதலொரு தாழ்த்து சீறி அத்தாலை திருவழிகளை நிமித்து சகடத்தை உதைத்து தாய் முடிவு கொண்டு வந்தா பேய் முடியும்படி முலையுண்டு பூதனா நிரசனம் பண்ணி துவந்தமான முரளிவையே வழிகண்டு போய் மிருதம் சாய்த்து பழுத்த விளவாய் நின்ற அசுரனை குறித்து கன்றாய் வந்த அசுரனை எரிந்தார். கனிந்த விளைவுக்கு கண்டிருந்த கண்டவிரானுக்கென் பெண்ணதோர்த்தேன். கிருஷ்ணனாகிற மகா உபகாரனுக்கு என்னுடைய ஸ்திரீத்துவத்தை இழந்தேன். இவ்விடவிலும் இனி அன்னை மீறுகாள் முனிந்து என் செய்தி அவன் முன்னிவந்து வைத்திருந்த கனிந்தவழில் திருப்பேரியிருக்கே என்னை காலம் வரை காட்டுமின். இவ்விடவிலும் இவ்வவஸ்தை அறிந்தே தாய்மாரே என்னை நியமித்து என் இஷ்டம் செய்து கொண்டது எதிர்கோடல்லே உங்கள் இஷ்டம் தலை கட்டித்தில்லை என்ன காரியம் செய்கிறாய் என்னே என் அபிமத்தம் கேட்டில் அவன் முற்கோலி வந்து எழுந்தடையிருக்கிறார். பக்வ பலபூர்ணமான பிழையுடைய திருப்பேரியற்கே கிரமப்பிராப்தி பத்தாத என்னை விளம்பியாருடைய கொண்டு போய் காட்டுங்கோள். ஒரு சொல்யூஷன் சொல்றேன், நான் அவனுக்கு கத்துத்தீர்ந்தா எடுத்து அவனை கொண்டு போய் என்னை கொண்டு போய் அங்கு சேர்த்துருங்கோ. பாரம்பரியனை காட்டுமினே. இங்கனே தெரிக்கைக்கு ஸ்திரீத்துவத்துக்கு போராத காண் என்ற தாயாரமாகலைக்கா என்ன சொல்றா, உன்னுடைய ஸ்திரீத்துவத்துக்கு இது கொத்தை, இந்த மாதிரி பதத்தம் கூடாது என்ன. இரவும் பண்டே போயிட்டு ஸ்திரீத்துவம் நெஞ்சோடையே போயிடுத்து. பிரயோஜனம் இல்லாத ரசிகரையை கொண்டு போக இல்லாதே என்னை ஏற்கவே கொண்டு போய்த்து தென்திருப்பேரியிலே விடுங்கோள்.
முனிகிறது தான் எனக்கு ஹிதம் பார்த்தே, ஆனால் என் ஹிதத்திலே பிரவர்த்திக்க பாருங்கோ. ஒரு கௌச்சென்று பிரயோஜனம் இல்லை, என் ஹிதத்தை பாருங்கோ. என்னுடைய ஸ்திரீத்வம் அங்கே போயிடுத்தேன். என் நினைவு தன்னை புத்தி பண்ணுங்கோள், நான் என்ன இருக்கிறேன் மனசிலே தெரிஞ்சோங்கோள். அவன் முனிவிலே அகப்பட்ட நான் இனி உங்கள் முனிவுக்கு மீளுவனான். ஹிதமுமாய் பிரேமுமான முனிவிலே அகப்பட்ட நான் அஹிதமுமாய் அப்பிரியமான உங்கள் முனிவுக்கு மீளுவனோ. தாய் ஹிதவரை, தகப்பன் பிரியவரன், இரண்டும் செய்வன் அவன். அவன் அப்படி இருக்கிச்ச நீங்கள் ரெண்டும் இல்லை, அஹிதமுமாய் அப்பிரியுமான உங்கள் முனிவுக்கு மீளுவேனோ. முலை வரவி தாழ்த்ததென்றே சீறி நீட்டின திருவடிகளுக்கு இலக்காய் படிபட்டதாயிற்று சகடம். சன்யார்த்தி பிரரோதகா, சகடத்துல கட்டுனா தூளி கட்டி விட்டா, பால் வேண்டித்து கால மேலு கெடுத்தது, சகடம் முறிந்தது. மாயப்பேய் நிலையுண்டு முலையை நினைத்து சீறினான் என்று முலை கொடுக்க தாய் படுவு கண்டு வந்த வஞ்சகையான பேச்சியை முடித்து மறுதிட போய் முலையுண்டால் தமிழும் மத்தனீரே புறம்பர் என்றும் வந்து நிலைகை என்றுக்கே நின்றுபடுத்தேன் என்று தப்பாமே கொல்ல யமராஜரை பொடிப்படுத்தி அசுராமேஷத்தாலே ஒன்று கென்று விளவாய் ஒன்று கன்றாய் நின்றது. அதிலே ஒன்றை வைத்து ஒன்றை எரிந்து இரண்டையும் முடித்தா கரிந்து விளக்கு கண்ணெறிந்தா. கண்டுவிரானுக்கு அப்பேற்பட்ட கண்டுவிரானுக்கு என் பெண்ணிதோத்தேன். அழியும் அவத்தையும் அழித்தான், அழியார்வத்தையும் அழித்தான், உண்மையாலே அழித்தான் அவத்தை. கண்டபிரானிலே மேன்மையாலே அடித்தான் இவத்தை. ஸ்திரீத்துவத்தை அடித்தான். பிரானுக்கு அவத்தின் கையிலே தான் அகப்படாதே தப்பி தன்னை தந்து உபகாரத்துக்கு எழுதி கொடுக்கிறாள் காணும். சேஷியான தன்னை உண்டாக்கி என்னை சேஷத்தினுடைய எல்லையிலே நிறுத்தினான். பகுராணி ஜன்மானி தாஜார்ஜுனா. கீதை குந்துரு எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது. எனக்கு எத்தனை ஜென்மம் ஆயிருக்கு, உனக்கு எத்தனை ஜென்மம் ஆயிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றது என்கிற அவதாரங்களோ பாதி பரப்பு போருங்கானும். அவதாரத்தில் இவளை பெருகைக்கு பண்ண பிரவൃத்திகளும் அவனுக்கு. என்னென்று பிரவൃத்தி பண்ணார்? சகடாதர வஞ்சனம், பூதனா சம்மரணம், விளைவின் காய்க்கு கண்ணெறிந்தது, யமனார்ஜுன நிரசனம், ஆஸ்திதவாத்சல்ய காத்தியமான முனிவிலே கண்டபிரானுக்கின் பெண்மிதோத்தேன். அதோஸ்மலோகே வேலேஷா பிரசிதா புருஷோத்தமஹா என்னும் ஜானாது புருஷோத்தமம் என்று சொல்கிறது. பூஸ்துவத்தை காட்டி காணும் இவருடைய ஸ்திரீத்துவத்தை அபகரித்தது. எம்பெருமான் தன்னுடைய புருஷோத்தமத்தை காண்பித்து என்னுடைய ஸ்திரீத்துவத்தை அண்டகொண்டான், ஸ்வீகரித்தான், அபகரித்தான். பெண்மை தோத்தேன், தோலாரது தோத்தேன். இனி மீட்கலாம் என்றே நினைக்கிறது. முனிந்திரியின் செய்தீர், மீட்க நினைக்கிற நீங்கள் அவருடைய அவதாரங்களுக்கு முன்னே என்றோ மீட்கு காப்பது. என் செய்தீர், எனக்கு அனுகூலைகளார் ஆனீர் அல்லீர். மீட்கத் தொடங்கிறது தலை கட்டித்தன்று. அன்வீர்கள் ஜென்ம பிரவருத்தி என் பிரகிருதி அறிந்து போதுகிற நீங்கள் மீட்க பார்ப்பதே. அவன் பண்ணின உபகாரங்களை அறியாமையிலே நீங்கள் பொடிகிறது. ஏன் வெயிலுங்கோ, என்ன உபகாரம் பண்ணான் கேளுங்கோ. அவன் பண்ணின உபகாரம் மறக்கவனாராக நினைக்கிறாய். பெற்று வளர்த்து எங்களுடைய உபகாரமும் நினைக்க வேண்டும். நான் உன்னை பெற்று வளர்க்கலையாமா, நான் சொல்றதை நீ கேட்க வேண்டியது என்ன? முன்னியவன் வந்து வைத்திருந்தா விவகாரத்திலே முற்பாடனாய் அவன் காணுங்கோள். அவன் முன்ன வந்து அபகாரம் என்று வைத்தான் என்னுடைய மனசை. முற்பாடனாய் நின்று பூர்வஜா என்படியே என்னை பெருகைக்கு அவதர பிரதீட்சனாய் கொண்டு தன் வேறுபாடு தோற்றுவிருக்கிற
அவனுடைய புருஷோத்தமத்தை காட்டினான். கனிந்த பொழில் கொண்டு புக்கு காட்டுவார் தாழ்வே அங்குள்ளதெல்லாம் பொற்கவரமாயிருக்கும். கனிந்த மரம் கண்டால் புசரா வேஷமுண்டு நெஞ்ச வேண்டாத சோலை காலம்புறவென்னை காட்டுமினே. நான் பிழைக்கணும் அப்படின்னா அவனை கொண்டு போய் சேருங்கோள். இக்குடிக்கும் எனக்கும் பரிகாரம் ஒன்றே இதே. பின்னையும் என்னை அங்கே கொண்டு போய் பரிகரைக்கை தவிரிபோள். நான் உளையனான போதே அத்தை செய்ய பாருங்கோள். நான் பைத்தியருக்கு சேர்ந்து கொண்டு போய் சேருங்கோ. பின்னே கட்டேஜலே சேருவந்தம் ஆகாமே. தண்ணி எல்லாம் போனவர்கள் சேர்த்து தூப்பு போட்டு என்ன பிரயோஜனம்? நான் ஜீவிக்கும் எல்லையிலே காட்டுங்கோள். காலம் துறவென்ன காட்டுவீங்கள். காதல் கடலின் மிகப் பெரிதால் நீர்மையில் வெண்ணத் தெம்பெருமான் நிற்கும் முன்னே வந்தின் கைக்குமைதான். ஞானத்தவன் வென்று வைத்திருந்தார் நான்மறையாடரும் வேள்வியோவா. கோலச்சென்னர்கள் கபரி வீசும் கூடுவனில் திருப்பேரி இருக்கே. நீலமுகில் வண்ணம் எம் பெருமான் முன்னே வந்து நிற்கும். காலமேகம் போலே உதார சுபாவனான வடிவனைகை காட்டி என்னை அடிமை கொண்ட சுவாமியானவன் என் முன்னே வந்து உருவெளிப்பாடாம்படி இல்லாதிருக்கும். உருவெளிப்பாடு நேரம் மண்ணை சேவிக்கும் மாதிரி வந்து இருந்தான். கண்ணு காண்ற மாதிரி வந்தவன் தானே மேல் விழுந்து அணையாதொரைகை என்றியே என் கைக்கும். சரி, காதல் கடலில் மிக பெரிது ஞானத்து வந்தவன் வைத்து இருந்த நான்மறையாளரும் வேள்வியோவா. எட்டாதபடி அம்மேகம் போலே தூரஸ்தனாக ஆகையாலே காதலானது கடல் புரியும் படவென்றையே மிக பெறானென்றது. ஆனபின்பு பூமியிலே அப்படி வழிபோடே வந்து அவன் தன் ஊதாரிய தோத்தும்படி இருக்கும் விடமாய் அங்கு வர்த்திக்கிற சதுர்வேதிகளான விலட்சண புருஷர்களும் சதாராத ரூபமான வைதிகானுஷ்டானத்தில் ஓமாதே நடக்கும்படியாய் தரிசனீயமான சென்னல் கதிர்கள் கவரி வீசும் கூடுவனல் திருப்பேரிற்கு என்ன காலம் பெற காட்டுவீர்கள். கவரி போலே அன்னம் விசிறி அசையும்படியுமாய் தரதுரூபமாகச் சேர்ந்து ஜலசமிருத்தேவடியும் திருப்பேரியிலே விளம்பாட்சமையானவென்னை சீக்கிரம் கொண்டு போய் காட்டுங்கோள். காதல் எடை விளைவித்தார். நீங்கள் கொண்டு போவோமோ அல்லோமோ என்று விசாரிக்கும் திசையென்றுக்கே எனக்கு அபினிவேசமானது தரமிக்கது. எவனையும் செப்பேறப்பட்டது அதுக்கு சரியே நீங்கள் உதவ வேண்டும். எனக்கு இங்கு தெரிப்பரிது, இங்கு நான் இருக்க மாட்டேன். ஈந்திரவென்னை தெந்திருப்பேரியிலே கொண்டவுக்கு மகரங்களின் காதனை காட்டுங்கோள் என்கிறாள். குடிக்கு பரிகாரம் என்றாகிலும் எனக்கு பரிகாரம் மிகுந்ததில்லை. ஒரு குடி அப்படி இருக்கட்டும், எனக்கு இதுதான் பரிகாரம். இனி என்மேல் குத்தமில்லை. என் இப்படி சீக்கிரம் வேண்டுமான் என்கிறேன். காதல் கடலில் மிக பெரிதால் இக்காதல் பட்டோ இருக்கிறது. முதல் சொன்ன வார்த்தையை காணுங்கோள் நீங்கள் நினைக்கிறது. கடல் புரையா என்றாலே ஒரு காரியப்பாட்டாலே விளைந்தது போல் என்றது உகப்பாலே விளைந்ததிருப்பது. துல்ஹா துல்ஹின் காஜி தோ கியா கரேகா காஜின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி நாங்கள் பேசி முடிந்தாச்சு, நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஆனாலும் காதலை அளவுபடுத்தி நாங்கள் எதிர்பார்த்தே கேட்டெங்களோட ஒழுக வேண்டாவோ அதில் வைக்கும் வச்சுண்டு நாம சொன்னா நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா, நீலுமகில் வெண்ணத்தெம்பெருமான் நான் உங்கள் வெளியே போகவோ இவன் வெளியே போகவோ என்னை இப்படி சேர்த்து விட வந்து முன்னே இருக்கா. நான் வீழுப்படியன் அப்படியாலே அவன் துறக்கானிருக்க உங்கள் வார்த்தை கேட்கவோ ஸ்தமகரமான விடுமையை கொண்டு முன்னே நின்று காதலுக்கு பந்தகனாக நின்றான். இக்காதலை ஒருபடியே வளர்க்கிறதிலே கடல் புறைய விளைவித்ததும்
பாரமரமேனே நம் கண்ணன் தோழி கடியனே நிற்கும் முன்னே வந்து இவன் கிட்டி நின்றிலனாகில் நான் உங்கள் வார்த்தை கேட்டு மீளேனோ. நீங்கள் லேட்டா வந்திருக்கீங்க, முதலே வந்துடும் என்ன பண்ணான். ஆனாலும் உனக்கு பொல்லாதோ என்ன, என் கைக்கும் மெய்தான் அடைதலே எனக்கு படித்தரப்பெறில் வார்த்தை சொல்லுதல் அனைத்து செய்யாமையே என்று என் கைக்கும் எட்டு ஹெரிலன் ஓட போயிட்டான். எங்குக்கு? மகரதரங்குழை காதம் திருப்பேர் போயிட்டான். இதை நீ செய்ய பார்த்தறிந்தென்ன, உருவழிப்பாடின்றிலே கண்ணாலே கண்டு நிற்கலாம், தேசத்திலே போக பார்த்தேன். தூரப்போய் காண வேண்டார்படி பரமவரத்திலே ஐஸ்வர்யம் எல்லாம் எங்கே தோற்றும்படி இருந்தார். வேதார்த்த வித்துக்களம் சமாராதனத்தில் நிரந்தரமா திருத்தரானார்கள். என்னோடு சிழா தீஞ்சரம் நந்தாவுக்கு வகுத்த கைங்கரியும் பெற்றுவர்த்தியா நிற்பவர்கள். அந்த ஊர்ல வேறு கோஷம் பண்றவா நிறைய பேர் இருக்கா. விருஷ்டி அன்னாதி விஷயமாக அங்குள்ளார்க்கு எத்திக்க வேண்டாதே இருக்கை. அவை ஆணுஷங்கு கவனமாய் வரும் மத்தனை நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் என்றும் அங்கங்கே அவை போதரும் கண்டாய் என்றும் செல்ல கடவுளரே. தரிசனீயமான சென்னல் கடானவை அங்குத்தைக்கு தவறி வீசினா போலே ஈசையானிருக்கும். சம்பத் சமிருத்தி, சஸ்ய சமிருத்தி, வைதிக சமிருத்தி, வேதபோஷம் கூடுவனில் திருப்பேரி இருக்கே. ஆத்து நீர் ஊத்து நீர் வருஷலம் முன்னீர் மூணும் இவ் மூன்றும் கூடியிருக்கையாலே தனசமிருத்தியவடை தாஞ்சிருக்கை. திருப்பேரியிற்கே காரம்புர என்ன காட்டுமின்கை. என் விடாய் தீரா ஸ்டமகரமான தேசத்திலே கொண்டு போய் போகடப்பாருங்கோள். அங்குள்ள சென்னலுக்கு நீர் தாரகமாயிருக்குமா போலே இவளுக்கு அவ்வூரிலே காட்சியே தாரகமாயிருக்கிறபடி அதன் காட்சியே அடியேனை உய்யப்பெண்ணும் கொண்டு போய் சேருங்கோள். சரி, வேரையில் சூழ் கடல் தெந்திலங்கை 7வது பாட்டு. செத்துவினான் வந்திரை தெரிந்தார் பேரியற்கேவுக்கு நெஞ்சம் நாடி பேத்தவரெங்கும் காணமாட்டேன். ஆரியனின் விடையன் தோழி என் நெஞ்சம் கூவல்லாருமில்லை. ஆரியனைக் கண்டென் விசாரிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே. பேரெழில் சூழ் கடல் தென்னிலங்கை செத்தவிரான் பெரிய முதலாலே சூழப்பட்டு அதுக்கு அழகான கடலை விடைத்தாய் கட்டளைப்பட்ட இலங்கையை செறி அழியச் செய்த உபகாரகனானவன் சமந்தீரிசைப்பாக வந்து என் நெஞ்சம் நாடி பேர்த்தவரெங்கும் பேர்த்தெங்கும் வர காண மாட்டேன். அந்த வீரஸ்ரீ தோன்றும்படி எழுந்து இருக்கிற திருப்பேரியிற்கே சென்று புக்கு என் நெஞ்சமானது அவனை தேடி மீண்டு ஓரிடத்திலும் வர காண்கிறேன். பேர்த்து எங்கும் வர காணமாட்டேன். இனி தோழி இங்கு ஆரை விடையும் என் நெஞ்சம் போவதெல்லாரும் இல்லை. இனி ஆறுகின்ற என்னோடு சமதுக்கையாஞ்சிருக்கிற தோழி இவ்வவஸ்தையில் நியமிக்கிறதாய் தாய்மாரையும் வழி செல்லும் ஊராரையும் உடைய துணையாக ஆரை விடையோ போன என் நெஞ்சே அழைத்து திறவெல்லாரும் இல்லை. நெஞ்சு உதவாதே நீயும் தளர்ந்திருந்து ஆரை கொண்டு என்ன பிரயோஜனத்தை சாதிப்பது. நீங்களும் விடமாட்டீர்கள் நெஞ்செங்கே போயிடுத்து. ஆகையால என் நெஞ்சு கண்ட விஷயத்தையே நானும் கண்டுவிட்டேன். நாடி என்று நாட்டம் பெற்றென்றுமாம். ஆரை கொண்டு சாதிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேன். அகஞ்சானுகமிஷ்யாமி லக்ஷ்மணே கதாங்கத்தின் என்ற பிரமாணை போலே இது ராமாயணத்தை கொண்டு இது சேர்க்கிறார். என்ன ராமாயணம்? சீதா பிராட்டி பிரிந்து 100 வருஷம் இருந்தார். தசவந்த சகசிராணி தச வருஷ சதானிச்சா 10,000 வருஷம் சீத்தையோடு இருந்தது. இதை பிரிந்தது 1000 வருஷம். ஆனா லக்ஷ்மணன் போருடைய பிரிந்து பறித்தார்கள். அப்படின்னு என்ன?
அகஞ்ச அனுகமிஷ்யாமி லக்ஷ்மணே கதாங்கரி. லக்ஷ்மணன் இவர் விட்டு பிரிந்து போன பிறந்து உடனே அவருங்கள் விட என்று பெருமாளைப் போலே இப்பிராட்டியும் என் நெஞ்சு தரிக்கைக்கு பிறகு பார்த்து திருப்பேரியிலே புக்கா போலே நானும் அங்கே புகும் அத்தனை என்கிறாள். சக்கரவர்த்தி திருமன் இளைய பெருமாள் பின்னாலே போனா மாதிரி என் நெஞ்சு போன இடத்துக்கு நானும் போய் விடுவேன். கீழில் அளவுகள் குலைந்து விந்து என்றான். கையப்பார்த்தது இது என்கிறாள். அந்த நெஞ்சு போன விந்து நான் என்ன பண்றேன் பாருங்கோள். பேரையில் பெரிய மதில், இம்மதிலைக்கு அகழாம்படி இம்மதிலை சூழ்ந்த கடலை விடைத்தாய் கேட்க அஞ்சம்படியான ஊரை மூலை அடியே நடக்க பண்ணின உபகாரகன் வந்து வைத்திருந்த அப்போது முகம் மாற வைத்த இடவு தீரா அணைக்கலாம்படி கிட்ட வந்திருக்கிறார். முதல சசாங்கா நிபாலனா என்கிறபடியே எப்போதும் பெருமாள் முகம் வைக்க வண்ணார்படி கொடியராய் இருந்தார். அவ்வளவிலும் இவள் முருவத்து சந்திரமண்டலம் போலே முகத்தில் குளிர்த்தி மாறாதே இருந்தாள். தீபோ நேத்துராதர செய்வா பிரதிபுராசு நேத்திரிடம் இருக்க ஆள வந்தார் அவரை செய்யும்படி. நேத்திர தோஷத்தால் வந்தர போக்கி தீபதோஷத்தால் வந்தகன்று என்று எத்துவிரான் வந்து வைத்திருந்த பிரதிபூர் நிரசனம் பண்ணி விடாய்த்து வந்திருக்கும் சீதா விராட்டியை ஹைரார்டி அல்ல நிறுத்துறார். அது சீத்தை இருக்கிற தோஷம் இல்லை, ராமனுடைய நேற்று திருஷ்டி தோஷத்தால் அப்படி இருக்குன்னு சொல்றார். அந்த மாதிரி பக்தாரும் பரிஷஸ்வஜையன்படியே திசரோபசாரம் பண்ண போக வேணும். அவன் இருந்து திருப்பேரிகளை புக்கு தேடி என் நெஞ்சானதோர் இடத்திலும் மீண்டு வர காண்கிறதே. இது ராமாயணத்துக்கு சேர்க்கிறார். கரவதை ஆட்சி தூஷத்தை ஆட்சி சீத்தையை மீட்டுவது வர. அப்போ சுந்தரித்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பூஷ்டாவீரேகி பக்தாரும் பரிஷஸ்வஜே. அந்த மாதிரி நானும் போய் அவனை அணைய வேண்டும். வீடு வண்ணாத லங்கையிலே புக்கு திருவடியும் மீண்டு வந்தான். அணித்தானையும் ஊரிலே புக்கு நெஞ்சும் மீண்டு வர காண்கிறேன். ஹனுமார் லங்கைக்கு போய் வந்துறார். இந்த நெஞ்சானது போல வரவே இல்லை. நெஞ்சின் கூடா வாதாறு என்று அவன் வாராமை சொல்ல வேண்டாதே. நெஞ்சு வரதேன்னு அவனு வரமாட்டான். நெஞ்சின் வரவு பார்த்து கண் மறைந்து காணும் இவள் நிற்கிறது. மாட்டேன் கண்டு ஜீவியாதே நான் இங்கனே முடிந்து போம் இத்தனையாகாதே. நீங்களே என கொண்டு போய் சேருங்கோள். அபகதன் வருந்தனையும் அவனுக்காக விருத்தி கீர்த்தனம் பண்ணி தரித்திருக்க வேண்டாவோ. ஏதோ அவன் பேர் சொல்லிட்டு வைக்கிறோமா, நீ கூடி போகாதே எப்படி என்றார். ஆரியனிங்குடியின் தோழி நெஞ்சம் இல்லாரவென்று நீ யாருண்டோ நெஞ்சில் அந்நியனானோ என்றாயார்கள். நீயானாயே. இப்போது நான் இங்கில்லையோ, என் நெஞ்சம் குமவில்லாரமில்லை. நெஞ்சை மீட்கைக்கு நீ வேணுமே, நெஞ்சை அவனுக்காக்கின நீ வேணுமே. எனக்காக்கும் போதும் உன் திசை அது, உனக்கு கால்கள் நடைதாராது. அல்லாதார்க்கு கூட்ட வேணும் என்னும் துறையில்லை. ஆர் நெஞ்சை அழைப்பார். நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்கோ, நான் நெஞ்சு அங்க போயிருக்கு. எனக்கு யார் இப்போ விஷா துணைஞாறு என் விஷாகோ. ஆறு இனிக்கொண்டு என் சாதிக்கின்றது, ஆரை கொண்டு தான் சாதிப்பது என் சாத்தியம்தான் ஏறு. நெஞ்சும் அவனும் வந்தால் இனி நான் தான் உண்டாக வேணுமே. இங்கு வெறும் தரையாகிறே கிடக்கிறது. அவர் வரத்தை கூட நான் போயிடன் என்றார். ஆனால் செய்ய பார்த்திருந்தென்னில் என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே. மீளாதே நெஞ்சு போனபடியே போக பார்த்தேன். அத்தியவாகங்கமிஷ்யாமி லக்ஷ்மணே கதாங்கிரம் என்கிறபடியே நெஞ்சு போற வழியே போக பார்த்தேன். சக்கரவர்த்தி திருமகன் உடனேயே லக்ஷ்மணன் போனிடத்துக்கு போனாரோ அந்த மாதிரியே
நானும் அங்கே போய் சேருவேன். கண்டதுவே கொண்டெல்லாரும் கூடி கார்க்கடல் வெண்ணனோடின் கருத்துக் கொண்டு அதர் தூத்தி தருமதலா கொண்டவன் காதலுரை கீழ் தோழி மண்ஞானமும் ஏழி கடலம் நெல் விசும்பும் கழியப் பெய்தால் எந்திரை சூழ்ந்தவன் வைத்திருந்தா எந்திரப்பேரில் சேருவன் சென்றே. கண்டதுவே கொண்டெல்லாரன் கூடி கார்க்கடல் வண்ணனோடு என் திறத்துக் கொண்டு புறவாயில் கண்ட வைரஞார்களையே கொண்டு தாய்மாரோடு ஊராரோடு வாசியரா எல்லாரும் ஒருவராய் கூடி கருத்த கடல் போலே சுமகரமான விடிவை விடையனோ அவனோடே கூடி அதர்கூத்தி தருமதலா கொண்டவன் காதல் தோழி விரைக்கில் என் இடையாட்டமான செய்தில்யத்தை அவலம்பித்துக் கொண்டு படியை தூத்தின அதுவே ஹேதுவாக இடம் கொண்ட என் காதல் உரைக்கில் மண் திணிகாலமும் கடலேழும் நீள் விசும்பும் கழியப் பெரிது என் காதல் அடியிலே இருக்கு பிரவர்த்தகையான தோழி பாசமிட்டு உரைக்க பார்க்கில் கடலின் மிக பெரிது என்ன புலவையல்லா மண் செறிந்த பூமியும் அத்தை சூழ்ந்த கடல் ஏழும் இதெல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கும் மகா அவகாசமான ஆகாசமும் தனக்குள்ளே ஆம்படி அவ்வரிகே பெருத்திரான் என்றது. ஆன பின்பு தெளிந்த நீர் திரையே விடைத்தாகியாலே ஸ்தமகரமாய் காதலை பெருக்க வளைத்தவன் இருக்கிற தென்திரு பேரிலே என்றார் தாபமாறும்படி சென்று சேரக் கடவேன். விசும்பும் பெரிது தென்திரை சூழ்ந்தவன் வைத்திருந்த தென்திருப்பேரியிலே சென்று சேருவன். எனக்கு அவரை காண வேண்டும் என்னும் அபினிவேசம் கடலில் மிக பெரிது என்னுடவனுக்கே அறமிக்கது. ஆன பின்பு நீங்களாக இசியுகோளாகில் நீங்கள் என்னை கொண்டு போய் சேர்க்காத போச்சுன்னா தன் வேண்டப்பாடு தோத்த இழந்திருக்கிற தென்திருப்பேரியை நான் போய் புகுவேன் என்கிறாள். நானே போயிடுவேன். அவன் பேரு சொல்லுதல் தலையில் வணங்குவோமாங்களோ என்று ஒரு பிரணாமம் செய்தல் செய்வரே அம்மாத்திரத்தையே கொண்டு குருவரை கண்டு படுகிற பிடிவிடுவானால் அகவாயில் ஓடுகிறது அரியில் என் படுவர்கள். அகவாய் புறவாய் இரண்டு. அகவாய் உள்நெஞ்சு, புறவாய் இப்படி இருக்க முடியாத வாய். உள்ளே நடக்கிறது உனக்கு என்ன தெரியும்? அம்மாத்தத்தையே கொண்டு புறவிதை கண்டுபடுகிறபடி இதுவானால் அகவாய் ஓடுகிற திரையில் என்படுவர்கள் எல்லாரும் கூடி பிறவரோடு ஹிதகாமரோடு இவ்விரண்டு தான் என் திருப்பாரோடு வாழ்ச்சி தரக்கூடி பிறரை பெய் செல்லுவென்னில் தன்னில் தான் சேராதவர்களும் சேர்வர்களே. இந்த வேணும் எல்லாரும் சேர்ந்து விடுறார். சேர்ந்து வாழோ சேராத வாழோ அந்த மாதிரி காற்கடல் வண்ணனோடு தெரித்துக் கொண்டு இவள் நிறம் விவர்ணமாம் போரு அவன் தெருத்தே இறந்ததாக வேண்டாவோ கடலேறி வெடிந்த இடம் என்று தோற்றுகிறதில்லையோ இந்திரையாட்டத்தை ஸ்தமகரமான நிறத்தை இவளைய மனோடே கூட்டி அதர் தூத்தி தருவதலா கொண்டவன் காதலுரையில் இவர்கள் பேசாரே இருந்தார்களாகில் நானும் சுகமேகிறேனோ நான் பழிக்கஞ்சி மீடுவேன் என்று காணும் இவர்கள் பழி சொல்லப்புக்கது. அலர் தூத்தினார்கள். அதுதானே அடியாக கொண்டவன் காதல்லானது சதசாகமாக படைக்க புக்கது. இவா இந்த வகை எடுக்கிறார். காதல் சதசாகமாக படைத்தது. தன் காதல் தன்னாலும் செல்லுபடியவண்ணாத காணும். இதோவாச்சோர் வெத்தந்தே அப்பிராப்ய மனசா சாகா. வேதம் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை சொல்ல போய் இதுதான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சனும் இவள் காதல் பேச்சுக்கு நிலவென்று இக்காதலுக்கு விஷயபூதனான அவனையும் விழாக்கொலை கொல்லவத்தான காதல் இதே சுடர் ஞானம் இன்பமேயோ என்று பகவதானந்தத்தை செல்ல வைத்து அதே வரை என்னவா என்றே இக்காதலை விளைக்கைக்கு நீ பண்ணும் கிருஷி அரிதீரே. இது இருந்தபடி பாராய் என்னுடைய காதல் எப்பேர் விட்டு வந்து தெரிஞ்சு போகுங்கோ.
காதல் கடலில் மிக பெரிதால் என்றவிடம் போராதே சொன்னோம். ஆனால் எங்கனே செல்லும்படி என்னில் பெரியவத்தில் பெரியது என்னும் எத்தனை இல்லது மகத்தோ மகியான் சொல்லலாமே தவிர ஒரு பாசர் விட்டு சொல்லலாவதில்லை. மண்ணாலே நெருங்கின பூமி என்றபடி அத்தையும் சூழ்ந்த கடலேழும் அவத்துக்கெல்லாம் அவகாசமான ஆகாசம் இவை இத்தனைக்கும் அப்பிரகப்பட்டிருக்கை அழ்வோருடைய காதல் அப்பேற்பட்டது. இப்படி காதல் கரவரென்றால் செய்ய பார்த்த என்ன பண்ணிருக்காய்? இக்காதல் மறுதனையும்படியான விஷயம் இருந்தவிடத்தே போய் போகும் பத்தனை எங்கே சொல்வாச்சு தென்திருப்பேன் அங்கே போயிடுவேனே. தெளிந்த திரைகளாலே சூழப்பட்டு அவன் வைத்திருந்த தென்திருப்பேரியிலே போய் போக்கும் அத்தனை. தஸ்யோபனிஷண்டேஷு நானா புஷ்ப சுகந்திஷு மிகுத்த சிறுதற்கின்றான் தவாங்கே சமுபாவிஷம் என்கிறபடியே அனுபவ யோக்கியமான தேசத்திலே போய் புகக்கடவோம். அங்கே உபாவிஷம் மடியிலே போய் கண்ட சீதாபிராட்டி அந்த மாதிரி நோக்கி உட்காண்டு ஸ்ரீராமாயணத்தை இருக்கிறார். சேர்வன் சென்றே இனி பகட்டால் தீராது பொருந்தை இருந்து போராது புக்கல்லது விடேன் ஆள் விடுதல் அவன் வருவு பார்த்திருத்தல் செய்யேன். வெயிட்டிங்கும் இல்லை, இந்த தௌத்தியமும் இல்லை. சென்றேன் சேர்வன் சென்றே சேர்வன் இனி எதிரே அவன் பெரும் மீளை அவனை செருகை என்று அவனை சேருகை என்று உத்தேசம் அங்கே சென்று கிட்டுகை. சேர்வன் சென்னின் விடத்தோடு மீறுகள் அன்னையர் கால் என்ன தேர்த்த வேண்டா நீர்கள் விரைக்கு நெஞ்சும் திரும்பும் விரைக்கிங்கில்லை. கார் வெண்ணன் கார்கடல் ஞானமுண்டா கண்டபிரான் வந்து வைத்திருந்தா ஏழுடன் கணைப்படனா தென்திருப்பேரியில் மாநகரே. என்னுடைய தோழிமீர்கள் அன்னையர்கள் என்னை தேர்த்த வேண்டா எனக்கு சமான துக்கைகளாயிருக்க செய்தே ஹிதம் சொல்ல வரப்பட்ட தோழிமீர்கள் திருவரைகளாயே போரும் என் அன்னமீர்கள் என்னை தேர்த்த வேண்டுவதில்லை. இங்கில்லை காரவண்ணன் கார்கடல் ஞானம் உண்டுகிறான் கண்ணன் வந்து வைத்திருந்தார். இந்த அவஸ்தைக்கு தேரிகை குறிப்பாக நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறது? தேரி இருக்கைக்கு அடியான நெஞ்சும் பூர்த்தியும் என குறிப்பாம்படி இங்கில்லை. அதை எங்கே அதை அங்கே ஆன பின்பு தேத்தமும் அங்கே போயிற்று. கார்கடல் ஞானம் ஒன்றுகிறான் கண்ணன் வந்து வைத்திருந்தேர் வடங்கடை பொன்கடனை படனும் தென் திருப்பேரியில் மாநகர் சென்று சேருவன். ஆதலால் நெஞ்சையும் நிறவையும் அபகரிக்கைக்கடியான சாமளமான விடுவையும் பிரளயாபன்னமான ஜெகத்தை அவரு செய்கிற ஆபத்சகத்துவத்தையும் ஆசிரோபகாரகமான பவ்யத்தையும் உடைய கிருஷ்ணன் வந்து இருக்குமிடமாய் ஏரினுடைய மிகுதியை விடைத்தாய் தரிசனீயமான கடமையையும் நீந்திரங்களை விடைத்தான திருப்பேரையில்லாகிற மகாநகரத்தை சென்று கிட்டுவிடக் கடவேன். போய் சேர்ந்தே சேருவன். நீங்கள் இது என்னை தேர்த்தி பிரயோஜனமில்லை. ஈடு தென்திருப்பேரியிலே போய் புகக்கடவேன் என்கிறாள் சம்பரி. எப்படி உன் ஆத்தாமையாலே சில சொல்லுகிறாய் ஆகில் இது கடைப்புறத்தோ இது முடியுமா அம்மா? கடைபிடிக்க முடியுமா? அவசியம் அங்கே உட்கல்லது விடேன் என்கிறாள். இல்லை போயே சேருவேன். எனக்காய்ந்திருப்பாரும் இல்லை தோழிமீர்கள் என்னை தங்களுக்காக நினைத்திருப்பாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். தோழிமாரோடு தாய்மாரோடு வாரிசையில் காணஞ்சொலை தேத்த போகாமை தேர்த்துறது இல்லை தேர்த்த போ அவள் முடியலே தோழிமாராலும் முடியலை தாய்மாராலும் முடியவில்லை. அக்ஞரோ விவசித்தரை உபதேசத்தால் மீட்க பார்ப்பார். இந்த பெண் பிள்ளை விவசித்தை ஒரு அடி முன்ன வச்சிருக்கா. இவ அக்ஞா
விஷயாதீனமாவதிகரத்தை சாதனத்தை எழுதுகிறவர்களோ எனக்கு வார்த்தை சொல்லுவார். இவள் தன்னை மறந்து அவனையே பார்த்து பேசுகிறாள். அவர்கள் அவனை மறந்து தந்தாமையே பார்த்து மீட்க தேடுகிறார்கள். இந்த பிள்ளை எம்பெருமானை எதிர்த்து சொல்றார். அவனை மறந்து தந்தாமையே பார்த்து மீட்க தேடுகிறாள். இன்னுக்கு வந்துடோ, இது சரியில்லை, அங்க போகக்கூடாது, பெறப்படக்கூடாது, இது யுவர் லைஃப். அவனு பார்க்கல. வீடுகள் உரைக்கிறது என்பதற்கு கலங்கினாரோ தெளிந்தாரை தேற்றுவார். நீங்கள் நிற்கிற நிலை ஏது, என் நிலை ஏது, போகையிலே துவந்திருக்கிறவென்னை புறப்படுகை வழி புறப்படுகை படி என்றிருக்கிற நீங்கள் சொல்லுவதன். இதற்கு எனக்கு ஓடுகிற திசைக்கு ஆனால் நெஞ்சும் அடக்கமும் உடையாருக்கு இது வார்த்தையோ? நாங்கள் சொன்னபடி செய்த எங்கள் படியே கொடுக்க வேண்டாவோ? நம்ம சொன்ன மாதிரி கேட்க வேண்டாமா? புத்திவாதமே நாங்கள் சொல்றது. நெஞ்சும் நிறைவும் இருக்கின்றில்லை. அது வேறுமாக அங்கே போய் சொல்லுங்கோள். நெஞ்சங்க இருக்கு, நிறைவும் அங்கே இருக்கு. மனசும் அடக்கமும் அவன் பக்கலினா அடக்கம் நிறைவு நெஞ்சு மனசு. நிறைவாவது அடக்கம், நெஞ்சாவது அடித்து வைக்கும் தலம் ஆபரணம் பாத்திரம். அடக்கம் வைக்கிற பாத்திரம் நெஞ்சு. நிறை அடக்கம். நெஞ்சும் நிறைவும் இருக்காம்படியாயோ அவன்படி இருக்கிறது கார்வண்ணன். தாய்மார் தோழிமாரானவர்கள் வார்த்தை கேளாதபடியாக படிவு படைத்தவன். வெறும் விடுவதிலே யோவில்லது நெல் கார்கடல் ஞானம் உண்டா தடர்ந்தார் தாவளம். ஆபத்து வந்தால் ரட்சித்து விடும் எத்தனையோ வெண்ணில் கண்ணுவிதான் தன்னை பிறர்காக்கி வைக்கும் விவகாரகன். தன் ஐஸ்வர்யமெல்லாம் தோத்தும்படி இருந்தா வந்து வைத்திருந்தா ஏரினுடைய சமிருத்தியை விடைத்தாய் அழுகிறான கடனியை நீர்நிலங்களையும்படி திருப்பேரியில் ஆகிற மாநகரிலே சென்று சேருவன். உங்கள் தடைக்கு மீளுதல் அவ்வடியில் நித்தல் செய்யேன், நிற்க மாட்டேன். என்னை தேர்த்த வேண்டா வடமென்று மிகுதிக்கு பேன். வடமிக்க அவனூர் விரவி, சமிருத்தி விடையான் அவனூர் விரவி. நகரவன் நாடும் பெருவன் தேர்வேன் நான் எனக்கில்லை என் தோழினீர்கள். சிகரமணிமாட நீடு திந்திருப்பேரிகள் வைத்திருந்தார் மகரனும் கடை காதன் மாயன் நூத்துவரை என்று வந்தர் ஊத்த மொழிகளில் மகிழ் வண்ணன் நேமியான். என் நெஞ்சங் கவர்ந்து என்னை ஊழியானே. என் தோழினீர்கள் சிகரமடிமாட நீடு தெந்திருப்பேரிகள் வைத்திருந்தார். ஆஸ்திரிய விரோதி சீலனாய் திருப்பேரியிலே இருந்து மகனடன் கொலை காதன் என் நெஞ்சை அபகரித்து அநேக காலம் உண்டோ. அவன் இருந்த நகரத்தோடு நாட்டோடு மொத்தமுள்ள தேசங்களோடு வாழ்கிறா நானே புறப்பட்டாராயக்கடவேன். எனக்கு லஜ்ஜை இல்லை என்கிறாள். எனக்கு தோழிமார் என்று பெயராய் ஹிதம் சொல்லி நியமிக்க தேடுகிறவர்களே, சிகரங்களை விடைத்தாய் மணிமயமாய் ஓங்கிற மாடங்களை விடைத்தாய் சிற்காரஸ்தாயான தென்திருப்பேரையில் எழுந்திருக்கிற மகராக்காரமான பெரிய ஆபரணத்தை விடை கனபாசங்களை உடையனாய் அவ்வாபரண சோகையை உபாதி ஆச்சரியங்களான் குணேஷங்களை உடையனாய் மகதன்குடை காதன்மாய் நூத்துவரை என்னும் அங்கநூத்தா நிகழ்மகிழ் வண்ணன். ஆஸ்திரியர்களாம் துரியோதனார்களை பாரத சவரம் பிரவருத்தமானவென்று நசிக்கும்படி மந்திரித்து நிகரில் மகிழ் வண்ணன் நேமியான். அத்தாலை ஒப்பில்லாத காலமேகமான விடுவில் புகரை விடையினாய் ஆஸ்திர சம்ஸ்கிருத்தமாக திருவாடியை விடையினானவன் நேமியான். என் நெஞ்சங்கவர்ந்து இவ்வபதானத்தை காட்டி என் நெஞ்சை அபகரித்துக் கொண்டு எனையூடியான் நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கில்லை. எத்தனை காலத்தான் ஆன பின்பு அவன் இருந்த நகரமும் அத்தோடைய சேர்ந்த நாடும் மொத்தமுண்டான 10 நாடுகளும் நானே போய் ஆராயக் கடவேன். இவர்கள் படிக்கும்படி இவர்கள் சந்நிதியிலே போகும்படியும் என்கிற ஸ்திரீ தொப்பிரயுக்தமான லஜ்ஜை எனக்கு இல்லை. போடுமா?
நானே போயிடுறேன். 10ஆம் பாட்டு. இருந்திரே குடியாக நாட்டார் உன்னை பழி சொல்லார்களோ என்று தோழிமார்கள் சொல்ல, அவர்கள் என்றோ எனக்கு தேட்டம் என்கிறார். அவர்தால எனக்கு வேண்டும் பழி சொல்றோம். உன் தொழுதே தொழிலாக நாட்டார் நகர்த்தார் மற்றும் உள்ளாரும் எல்லாரும் அறிந்து பழி சொல்லுகிறார்களே என்ன, எனக்குத்தான் அவனையும் தேட்டம் நகரம் நாடு 10 நாடுகள் இவற்றில் உள்ளாருடைய வழியே என்றோ எனக்கு தேட்டம். தேர்வேன் தேடுகிறேன் என்றபடி நீங்கள் சேரிகோளாகில் அவன் தானாக வாரானாகில் அவனுடனே கூட்டி பழி சொல்லுகிற இவர்கள் என்றோ சத்தையை நோக்குகிறார்கள். அலரடிலாரும் உயிர் நிற்கும் அலரடியார் அழலெறியார் உயிர் நிற்கும் என்னாதிரே பிறவும் மத்துமுள்ளனவும் நாணயக்கில்லை லஜ்ஜை இங்கில்லாமையே என்று அங்கு போனாலும் இல்லை. எத்திரந்தில் முதலே இல்லாமல் என் தோழிமீர்கள் இதை நான் உங்களுக்கு சொல்லி அறிய வேண்டும்படியாவதே பர்வத சிகரங்களிலே கொண்டு வந்து வைத்தா போலே ஓக்குமடைத்தாய். ஓக்கும் சிகரம் மேல் டிஸ்டன்ஸ் ரத்னமயமான மாடங்களை விடைகிறான பெரியதான செந்திருப்பேரிகளை வைத்திருந்து மகரதனை காதன் மகராக்காரமான பெரிய ஆவரணத்தை விடைய கண்ணபாசங்களை விடையவன் அவருடைய அவருடைய ஓரோ அவயவங்களே படிந்தாரை மீட்கலாயோ இருப்பது மாயன் சொல்லி சொல்லாத தேக காந்தையும் ஆத்மடங்களையும் நினைக்கிறது மாயன். ஆசித்த பட்சபாத்தம் நூத்துவரை என்பங்கனூத்தா சிதரை அழிக்க நினைத்தால் ஒன்றும் சேஷியானபடி அழிக்கும் அவன் 100 பேரையும் கொள்கிறான். இங்கே பாரத சபரத்திலே துரியோதனார்களை பாரத சபரம் விருத்தமானவென்று நசிக்கும்படி மந்திரித்தா நிகழ் வெகில்வண்ணன் ஒப்பில்லாத காலமேகம் போல இருக்கிற வெடிவழகு முட்டால் விரோதி வளர்த்தாலும் விடவண்ணார் விடுவிலகி ஆஸ்திரேலியர்களை போக்கும் போரு பகலை இரவாக்கும் பெருகரத்தை விடையவன் திருவாணியை கொண்டு பீஷ்மார்களையும் தொடராதிருக்குவரே நிகழ் மகிழ் வண்ணன் நேமியான் துரியோதனார்களுக்கும் மின்னு மிடியுமாய் பாண்டவர்கள் ஆர்த்தி தீர வர்ஷித்து நின்றபடி அவன் உன் விரோதிகளை போக்கி கூட நினையாத பின்பு அவன் தானே வந்து உன் காலிலே விழும்படி மந்திரித்தாரோ என்ன. என் நெஞ்சம் கவர்ந்து இணையூழியானே அதுக்கு ஈடான பரிகரம் விழுந்து நான் எத்தனை காலம் உண்டு விடுவிலகையும் ஆயுத சேத்தியையும் காட்டேன் நெஞ்சை அபகரித்தது போய் எத்தனை காலத்தான் என்னையூழியானே அநேக கல்பமுண்டு துரியோதினார்களை வெல்வேண்டின போலே என் நெஞ்சை அபகரிக்கைக்கு இத்தனை காலம் மெண்டினானோ எத்தனை காலம் மெண்டினான் என் நெஞ்சு அப்போ அபரிச்சுண்டு போயிட்டானே. ஊழிதோர் ஊழி உருவும் பேரும் செய்கவும் வேறொரும் வையன் காக்கும் ஆடிநீர் வண்டனை அச்சுதனை அணிகுருகோ தனகோவின் சன்னா ஏழந்தாறு போராயிரத்திலுமே திருப்பேரையில் மெய்ஞபத்தம் ஆடியும் கஞ்சினை ஏத்தவல்லார்வர் அடிவிதிர தாழியாரே. ஊழிதோர் ஊழி பேரும் உருமமும் செய்கையும் வேறவன் வையன் காக்கும் கல்பந்தோறும் நாமரூப வியாபாரங்களை வேறாக விடையனாய்க்கொண்டு ஜெகத்தை ரட்சிக்கும் அதனாய் ஆடிநீர் வண்ணனை அச்சுதனை இறைபுருகோ சரகோவன் சொன்னான். சமுத்திர ஜலம் போலே ரஷித்த அசாதாரண விக்கிரகத்தை விடையினான் ரட்ச வர்க்கத்தை நழுவிடாதவனான அவனை ஜெகத்துக்கு அலங்காரமான திருநகரிக்கு நிர்வாகரான ஆழ்வார் அருளை செய்தார். ஏழிருந்தாரி ஓரந்தாரி ஆயிரத்தில் திருப்பேரியில் மேயை விபத்தும் அழியங்கஜனை ஏத்தவல்லார்வர் அடிமை திறத்தாழியாரே. ஒப்பில்லாத ஆயிரத்துள் திருப்பேரியில் சேர்ந்த இப்பத்தை கொண்டு கையும் திருவாழியுமான சர்வேஸ்வரனை ஸ்துதிக்க வல்லரானவர்கள் சேஷவத்தி விஷயத்தில் அவகாடரே. இது எஞ்சிதாரியம் விருத்தம் அப்படின்னா சேஷத்துவம் சித்திக்கும் அவர்களுக்கு. இத்திருவாய் விடுக்கத்தார்
பகவத் கைங்கரியத்திலே மிகவும் அவகாசித்தார் என்கிறார். ஆஸ்தித லட்சணார்த்தமாக கல்பந்தோறும் திருமேனியும் திருநாமமும் சேஷ்டிதங்களும் வேறுபடக் கொள்ளும் அவன் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். இதுக்கு பிரயோஜனம் என்னென்னில் வையகங்காக்கும் ஜெகத் ரட்சணார்த்தமாக அப்படியே ரட்சித்திருநாகில் இப்படி விஸ்வசிப்பார் இல்லையே இவனை ரட்சகன் என்று ஆடிநீர் வண்ணனை நோக்காதே படுகொலை அடிக்கிறம் விழவன்னார் வடிவில் வேறுபடாதே அங்குள்ளார்க்கு காட்சி கொடுக்குமோ அசாதாரண விக்கிரகத்தை சொல்லுகிறது. அச்சுதனை அவ்வடிவு தனக்கொரு நாளும் விழவில்லை எண்ணுதல் பத்தினாரை உடனாடும் விடான் எண்ணுதல் நச்சாவையை தேய்த்து அச்சுதா ஆவரணமா திருநகரி ஒப்பில்லார் வந்தாதி தம்மாலும் பிறராலும் மீட்கொன்னாருடைய பகவத் விஷயத்தில் உண்டான விவசாயத்தை சொன்னவத்தாகியாலே ஒப்பின்றிற்கே இருக்கிறபடி ஒப்பில்லாத ஆயிரத்தில் திருப்பேரியிலே சேர்ந்த இப்பத்தை கொண்டு இதெல்லாவற்றாலும் சொல்லித்தாய்த்து கையும் திருவாடியுமான அழகிலே இவர் அகப்பட்டபடி போராடி வெஞ்சங்க கையிலேந்தினாய் எல்லார அழகுகளோ ஒருபடியாம் இதொருபடியா ஆயிருக்கை வெங்க சக்கர கதாதரம் புராராழ் வெண்செங்கேந்து கொடையேன் பால் பாராய் தேனைவ ரூபேன சதுர்புஜேனா இது கைமேலே அனுபவித்து காணலாமே இது சங்கச்சக்கரங்களை அவரிடமே திறத்தாடியாரே அடிமை வர்க்கத்தில் திருவாடியின் தன்மையை உடையவர் என்னதல் அடிமை இடையாட்டத்தில் ஒருவரால் மீட்கவண்ணார் வடி உள் புகவர் என்னதல் திருவாடி எம்பெருமானுக்கு எந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுமோ திருவரந்தாழ்வான் எம்பெருமானுக்கு எந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுமோ பெரிய திருவடி எம்பெருமான் அந்த மாதிரி கைங்கரியத்திலே ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த பாசம் வந்தவர்கள் தஸ்மத் பிரதமாரம்பாம் இதே மத்தியமாம் லக்ஷ்மி வந்தபுரீம் வந்தே குருவரம் தராம் ಜೀವನ ಪಾಠ ನಡೀತಾ ಇದೆ